ஊர்ல பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை. அவர்கள் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை. அவர்களது வேண்டுதலுக்கு மனமிறங்கிய இறைவன் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அருள் செய்தார். அவர்களும் அந்த குழந்தையை நன்றாக வளர்த்தார்கள். குழந்தைக்கு 1.5 வயது ஆனது. அந்த ஊரில் ஒரு வழக்கம் ஒன்று இருந்தது. எந்த வீட்டுக்கும் தண்ணீர் தேவை என்றால் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் குளத்திற்கு சென்று எடுத்து வர வேண்டும். அப்படி ஒரு வழக்கம். அதனால் பண்ணையாரோட மனைவி குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வச்சுட்டு தண்ணி எடுப்பதற்காக குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போனான். குளம் பண்ணையார் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அதனால் வேக வேகமாக போய் பண்ணையார் மனைவி தண்ணி தூக்க போனான். அவள் குளத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட குழந்தை பாம்பு கடிச்சு நுரைத்தள்ளி தொட்டிலில் இறந்து போய் கிடந்தது. இறந்து கிடந்த மகனை பார்த்த பண்ணையார் மனைவி குய்யோ முய்யோ என்று கீழே விழுந்து புரண்டு புரண்டு அழுதாள். அவளை இறைவனை பார்த்து, இந்த வயசுலே என்னோட மகனை எப்படி யமன் கொண்டு போனான்? தெய்வமே, உன்னோட அருளால தான் என் புள்ள பிறந்தான். இப்படி அற்ப ஆயுசில் பாம்பு கடிச்சு இறந்து போனானே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே தலைவிரி கோலமாக கால் போன போக்கில் ஓடுனான். அந்த ஊர் எல்லையில் ஒரு கிணறு இருந்தது. அதுகிட்ட வந்து அழுதான். அப்போ அந்த கிணறு சொன்னது, அம்மா அழாதே, உன் பிள்ளையோட உயிரை யமன் கொண்டுக்கிட்டு போயிட்டான். நான் வறண்டு போய் இருக்கேன். நீ உன்னோட கண்ணீரால் என்னை நிரப்புனா யமன் போன வழியை சொல்கிறேன். அந்த வழியில் போய் நீ யமன்கிட்ட இருந்து உன்னோட பிள்ளைய மீட்டுக்கிட்டு வரலாம்னு சொன்னது. அதை கேட்ட பண்ணையாரோட மனைவி தன்னோட கண்ணீரால் அந்த கிணத்தை நிரப்புனான். கண்ணீர் வழிந்து அந்த கிணறு நிரம்பின உடனே அந்த கிணறு இங்கே இருந்து நீ நேராக போ, அங்கே ஒரு கல்லியஞ்செடி ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட நீ போய் கேட்டால் அது உனக்கு வழி சொல்லும் போன்னு சொன்ன உடனே பண்ணையாரோட மனைவி வேக வேகமாக ஓடுனான். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கிணறு சொன்ன கல்லியஞ்செடி வந்தது. அதுக்கிட்ட போய், ஏய் கல்லியஞ்செடியே, என் பிள்ளையோட உசுரை யமன் கொண்டுக்கிட்டு போயிட்டான். எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, அதனோட உசுரை மீட்கணும். நீ தான் எனக்கு உதவி செய்யணும்னு அழுதுகிட்டே கல்லிக்கிட்ட கேட்டா. அவள் அழுததை பார்த்த கள்ளி, அம்மா அழாதே, நீ உன்னோட குழந்தைய எப்படி கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பியோ அதே மாதிரி என்னைய கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடு, நான் யமன் போன வழியே சொல்கிறேன்னு சொன்னது. பண்ணையார் மனைவி எதை பற்றியும் கவலைப்படாமல் சட்டுன்னு கல்லியஞ்செடியை கட்டிப்பிடிச்சு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி முத்தம் கொடுத்தா. அவளோட உடம்பு முகம் எல்லாம் முள்ளு குத்தி ரத்தம் வழிஞ்சது. கள்ளிச்செடி பண்ணையார் மனைவியை பார்த்து, அம்மா அழாதே, நீ இடது பக்கமாக போனீன்னா யமன் போன பக்கம் நீ போய் உன்னோட குழந்தை உசுரை மீட்டிடலாம். அங்கே ஒரு கழுகு இருக்கும், அந்த கழுகு உனக்கு உதவி செய்யும், கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொன்னது. பண்ணையார் மனைவி அந்த கள்ளிச்செடிக்கு நன்றி சொல்லிட்டு அழுதுகிட்டே இடது பக்கமாக போனான். கொஞ்ச தூரம் இடது பக்கம் போன உடனே ஒரு பெரிய மலை கழுகு ஒன்று அங்கே இருந்த மரத்தில் உட்கார்ந்து இருந்துச்சு. கண்ணீரும் கம்பளையுமா வந்த பண்ணையாரோட மனைவியை பார்த்து, அம்மா அழாதே, நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே போற? என்னென்னு சொன்னால் என்னாலான உதவியை நான் செய்வேன்னு சொன்னது. கழுகு சொன்னதை கேட்ட பண்ணையார் மனைவி, என் குழந்தையின் உயிரை யமன் பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். அந்த யமன்கிட்ட இருந்து என் குழந்தையோட உசுரை மீட்கணும், அதுக்காகத்தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அதை கேட்ட கழுகு, அம்மா எனக்கு 2 கண்ணும் தெரியாது, உன்னோட 2 கண்ணையும் தந்தீன்னா நான் யமன் இருக்கிற இடத்த சொல்லுவேன், நீ தர்றியா அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த பண்ணையாரோட மனைவி, சரி தரேன், நீ யமன் போன வழியை சொல்லுன்னு சொல்லிட்டு தன்னோட கண்கள் 2ஐயும் தோண்டி எடுத்து அந்த கழுகு கிட்ட கொடுத்தா. கண்களை வாங்கிக்கிட்ட கழுகு, அம்மா இங்கே இருந்து 15வது அடி தூரத்தில் யமன் இருக்கான், அங்கே போய் உன் குழந்தையோட உசுரை மீட்டுக்கன்னு சொன்னது. பண்ணையார் மனைவி அந்த கழுகுக்கு நன்றி சொல்லிட்டு கண்களில் ரத்தம் ஒழுக ஒழுக மெதுவாக ஒவ்வொரு அடியாக வச்சு நடந்து போனான். 15வது அடி வந்த உடனே ஒரு குரல் கேட்டது, ஏம்மா நீ இங்கே வந்த? இந்த இடத்துக்கு யாரும் சாமானியமாக வர முடியாதே, நீயே வந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார். யமன் கூறியதை கேட்ட பண்ணையார் மனைவி, ஐயா தர்மதுரை, என்னுடைய குழந்தையின் உயிரை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க. என் குழந்தையை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அந்த குழந்தை தெய்வத்தோட அருளால் பிறந்தது, அதை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா. அவளோட நிலைமையை பார்த்து இறக்கப்பட்ட யமன், அம்மா கவலைப்படாதே, இதோ இங்கே ஒரு மலர் தோட்டம் இருக்குது, இந்த மலர்களெல்லாம் நான் பிடிச்சு கொண்டு வந்த குழந்தைங்க. இந்த தோட்டத்துக்குள்ளார போய் 10 நிமிஷத்துக்குள்ளார உன்னோட குழந்தையை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு போயிடும். அப்படி நீ கண்டுபிடிக்க முடியலைன்னா உன்னோட குழந்தைய எந்த காலத்திலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பண்ணையார் மனைவி சரின்னு யமன்கிட்ட சொல்லிட்டு கைகளால தட்டா தடவிக்கிட்டே போய் 6வது வரிசையில 7வதா இருந்த ஒரு மலரை போய் தொட்டா. அவ தொட்ட உடனே அந்த மலர் குழந்தையா மாறி
அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிச்சு. அதை பார்த்த யமன், என்னடா இது, நாம சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவ குழந்தையை கண்டுபிடிச்சிட்டா, எப்படி கண்டுபிடிச்சான்னு ஆச்சரியப்பட்டார். பண்ணையாரோட மனைவியை அழைச்சு, ஏமா, இந்த மலர் தோட்டத்துக்குள்ள லட்சக்கணக்கான மலர்கள் இருக்கு, இதுல எப்படி உன்னோட குழந்தைய மட்டும் கண்டுபிடிச்சன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பண்ணையாரோட மனைவி, ஐயா, என்னோட குழந்தையோட வாசனை எனக்கு தெரியும், அந்த வாசனையே என்னை அதுகிட்ட கொண்டு போயிருச்சு, அதனாலதான் நான் என்னோட குழந்தைய உடனே கண்டுபிடிச்சேன். தாய்க்கு தான் தெரியும் தன்னோட குழந்தைய பத்தி அப்படின்னு சொன்னான். அவளோட தியாக உள்ளத்தை பார்த்த அந்த யமன் அவளுக்கு இழந்த பார்வையையும் எந்த விதமான காயமில்லாத உடலையும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. பண்ணையாரு மனைவி தன்னோட குழந்தையை அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தான். தாயோட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கதை உள்ளது. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்பதற்கு இந்த கதையை உதாரணமாக சொல்லலாம்.